இந்த மனம்ங்கிறது ஒரு குப்பை தொட்டி மாதிரி. இந்த குப்பை தொட்டியை அதிகமாக சேர சேர துர்நாற்றம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குப்பையை கொண்டு போய் கொட்டிடணும். இப்போ இந்த மனசுக்குள்ள சின்ன பிள்ளைகள்ல இருந்து 1ஆம் வகுப்பு படிக்க எப்போ ஞாபக சக்தி உருவானுச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ குப்பைகள் மனசுக்குள்ள உள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குப்பையை என்னதான் எடுக்க 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 உள்ள இருந்து ஊத்து மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதுதான் கவலையாக மாறுகிறது, அதுதான் மன வருத்தமா மாறுது, அதுதான் மன சோர்வா மாறுது, அதுதான் அட்டாக்கா மாறுது, அதுதான் ரத்தம் உறையுது, அதுதான் பிபி வருது, சுகர் வருது, எல்லாம் வருது, பைத்தியம் முடிக்குது. ஒரு பொருளை அடையணும்னு நினைப்போம், எல்லாருக்கும் ஆசை உண்டாகும். அந்த ஆசையில வெற்றி பெறலைன்னா கோபம் உண்டாகும், கோபம் உண்டாச்சுன்னா கவலை உண்டாகும், கவலை உண்டானா பயம் உண்டாகும், பயம் உண்டானா தற்கொலை முயற்சி பண்ணுவான், இல்லை பிறரை கொல்லுவான், கடைசியில் பேப்பரில் வந்து நின்று ஜெயிலில் போய் உட்காருவான். இப்போ இந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒரே வழி, நல்ல ஆன்மீக பாதையில் உங்கள் பிள்ளைகளை செலுத்தணும். ஆன்மீக பாதையில் போனதாங்க பிரச்சனையே வருது. இருக்கிற பிரச்சனை எல்லாம் கோயிலில் தான் நடக்குது. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே தான் கொடுமையே இருக்குது. இதில் வேற நீங்கள் கோயிலுக்கு போங்கிறீங்களே, கோயிலில் போனதாங்க பிரச்சனை. இப்போ திருவண்ணாமலைக்கு இப்போ போன வாரம் போனால் ஒரு பாத்ரூம் போனால் 200 ரூபா கேட்குறான் சார், சாமியை கும்பிட்றதுக்கு 500 ரூபா கேட்குறான் சார், சட்டை போட்டுட்டு போனால் ஊதுபத்தியை கொண்டு வந்து சட்டையை ஓட்டாக்கிட்டு போயிடுறான், சண்டை வந்துடுது. கோயிலில் போனால் சண்டை, திருவண்ணாமலைக்கு போனால் அங்கே சண்டை, சாமியை கும்பிட முடியல. இவன் அண்ணாமலையாரை பார்க்குறவங்களையும் இவன் எல்லா சண்டையும் இழுத்துக்கிட்டு அங்கே போனோம்னா அப்படியே கோவத்தோட நெஞ்சரிச்சோட போய் பார்க்குறவங்களையும் கிளப்பி விட்டுறான், போகணும். அப்போ இவன் போய் பிரயோஜனமே கிடையாது. கோயிலுக்கு போனால் கோயிலில் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறார் திருமந்திரத்தில். ஊனுக்குள் சிவன் ஒளிந்திருந்தான் என்று சொல்லுகிறார். சிவன் ஊனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த தமிழை படிப்பதற்கு இன்னைக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வேதம் தான் படிக்க முடியாது, தமிழை எல்லாரும் படிக்கலாமான்னா இப்போ அதுக்கெல்லாம் ஒரு வயசு வரணுங்க. நாங்கள்லாம் அசைவம் சாப்பிட்றவங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விழா வச்சிங்கன்னா, இப்போ அந்தியூரில் நான் வர்ற வழியெல்லாம் பார்க்குறேன், நம்முடைய திருக்கூட்டம் எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய 2000 வருஷம் பழமையான சிவாலயம் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு இப்போ சிவாலயம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியல. இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணுறான்? ஆடு மாடு கோழி சாராயம், அடுத்தவன் சண்டை, வட்டிக்கு பணம் விடுறது, வீடு கட்டுறது, அடுத்தவனை சண்டை போடுறது, இப்படியே வாழ்ந்து சாகிறான். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம்னு அவனுக்கே தெரியல. அவனுக்கு லட்சியம்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒன்று படிக்கணும், படிப்பு வரலையா எவனையாவது ஏமாற்றணும், கல்யாணம் பண்ணணும், ஈசல் மாதிரி பிள்ளைய பெற்றுக்கணும், அந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு அங்கங்கே அலையணும். அது ஊதாரியாக போயிடுச்சுன்னா உடனே அவதிப்படணும், அவ்வளோதான். கடைசியில் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்கணும், கடைசியில் ஓன்னு அழுவணும், பரிகாரம் போய் செய்யணும், கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும், அவ்வளோதான். கடைசியில் வெந்ததை சாப்பிட்டுட்டு நம்மளும் வெந்து சாக வேண்டியதான். அதுக்குள்ளே வயசும் ஆகிடும். அப்போ எதுக்கு ஆண்டவன் இந்த மனித பிறவியை கொடுத்தான்னு யாராவது யோசிக்கிறோமா? யாரும் இல்லை. இப்போ அடியார்களே நிறைய பேர் உணர்றதில்லை, முற்றோதெல்லாம் யாரும் வர்றதில்லை. அதெல்லாம் முற்றோதில் போய் என்னங்க பண்ண போகிறாரு, அவர் அசைவம் சாப்பிடாதேன்னு சொல்லுவார், ஒரு புஸ்தகம் கையில் கொடுப்பாங்க, நமச்சிவாய வாழ்கன்னு தேவாரம் பாடுவார், எல்லா 4 பொம்பளைங்க தேவாரம் பாடினா ஆடுவாங்க, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, அதுவும் இந்த சாம்பார் ரசம் தான் போடுறாங்க. அதுவே இந்த இடத்துல ஒரு மைக்கை வச்சு, ஒரு கையில் ஒரு சாட்டை, ஒரு பெரிய அண்டை நிறைய விபூதி, ஒரு 1000 எலுமிச்சம்பழம், ஒரு தாயத்து, ஒரு மைக்கை போட்டு சாமி ஆடி, கருப்பண்ண சாமி கருப்பு சாமி ஆடி, அங்கே வாசலே எல்லாருக்கும் ஒரு பிரியாணி அண்டா வச்சுட்டோன்னு வச்சுங்க. இன்னைக்கு அந்தியூரில் இருக்கிற 1,00,000 பேர் வந்து நிற்பான். இங்கே வந்து நல்ல சுட சுட பிரியாணி போடுறாருயா, பாய் பிரியாணி. கடவுளையும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, முதல் பிரச்சனை சிவபெருமான்கிட்ட வந்தா உன் குடும்பம் ஆடி போயிரும்னு சில பேர் பொருளை கிளப்பி விட்டான். சிவனை கும்பிடாத, தமிழர் தெய்வமே சிவன் தாயா. நம்முடைய 5000 தமிழன் தோன்றிய கால கலிபோர்னியாவில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து, காபாவில் இருந்து, மெக்கா மெதினாவில் இருந்து, எல்லாத்துலேயும் அங்கே என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு சிவலிங்க வடிவம் தான் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறான்.
சிவலிங்கம்னா ஏதோ ஒரு இந்து மதத்துக்கு மட்டும் சமயம் நினைக்கப்படாது. சிவலிங்கம் அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. நம்ம உடம்பே சிவலிங்கம் தான். நம்ம ஆன்மாவுடைய வடிவம் சிவலிங்கம். இது யாராவது புரியுதா? நான் இல்லை. அப்போ இந்த சமயத்தை வளர்த்துவதற்கு சிவனை கும்பிடாதேன்னு சொன்னா, சிவன் கோயிலுக்கு போகாதேன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு மற்ற கோயிலெலாம் பெருசாக வந்துருச்சு. சிவன் கோயில் பூமிக்குள்ளே போயிட்டே இருக்கு. இப்போ இந்த கோயிலை பாருங்க, அந்த சிற்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த சிவாலயம். ஆனால் இதை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு யாராவது தரமானா யாரும் இல்லை. அது சிவன் கோயிலை கட்டணும்னா குடும்பம் வீணாக போயிருப்பா. சிவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ சிவன் கோயிலை யார் காப்பாற்றுறாருன்னா காலபைரவர் தான் காப்பாற்றுறாரு. அவர் கோயிலையும் காப்பாற்றுறாரு, வருமானத்துக்கும் காப்பாற்றுறாரு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஜென்மாஷ்டமி, காலபைரவர் ஜென்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2000-3000 பேர் நிற்பான். எதுக்காக? ஏத்தோடுக்காரன் சாவணும், ஏன் 2 அடி இடத்த எடுத்துட்டா அவன் கைகால் உடையணும், தகடு வாங்கணும், எந்திரம் வாங்கணும். காலபைரவர்னா முதல்ல யாருன்னு தெரியுமா? யாரும் தெரியாது. இவனுக்கு தேவை ஏதாவது 4 பல்லு, நாய் வாகனத்தோட, கையில் 10 கையோட, அப்படியே கோழி ஆடு மாடு வெட்டினோம்னா ரத்தம்லாம் ஒழுகி மண்டவோடு மாலையை போட்டுக்கிட்டு அப்படி கோரமாக நின்றுச்சுன்னா இவன் போய் நிறைய அங்கே போய் சாமியார்லாம் பார்க்குறான். அதுவே சாதாரணமாக அப்படி இருந்துச்சுன்னா இந்த சாமியை சக்தி இல்லை சார், இந்த சாமியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இதுதான் ரொம்ப கோபமாக இருக்கிற சாமி, கண்ணெல்லாம் அப்படி முழிச்சுக்கிட்டு பல்ல அப்படி எத்திக்கிட்டு இருக்குது, இந்த சாமி தான் என் எய்த்த வீட்டுக்காரனை கொல்லும், எனக்கு எதிரியை போய் மண்டையை உடைக்கும் அப்படின்னு இவன் கற்பனை. இல்லை சில பேர் எந்திரம் வாங்கி வைக்கிறான், மந்திரம் வாங்கி வைக்கிறான், தாயத்து வாங்குறான், சூன்யம் வைக்கிறான். குறுக்கு வழியில் இப்படி மனிதனுடைய, அதனால தான் இந்த இந்தியா, இந்த தமிழ்நாடு இந்தியா ஏன் எனக்கு உருப்படாமல் போனது காரணமே இந்த மாதிரி மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால தான். இதை அன்னைக்கே எதிர்த்தவர் யாருன்னா ஞானசம்பந்தர் தான் முதல்ல எதிர்த்தார். அப்போ என்னையா பண்ணுறது? முதல்ல நல்லபடியாக ஒழுங்காக மனசை செம்மையாக வைங்க, திருவாசகம் படிங்க. திருவாசகம் படித்தா மனம் செம்மையாகும். மனம் ஒருநிலைப்பட்டு போச்சுன்னா நீ படிக்கிற எல்லா படிப்புமே ஏறும். சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு 3000 பக்கமுடைய ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்களாம். அப்படியே சுவாமி அப்படியே ஒவ்வொரு பேப்பராக ஒவ்வொரு பேஜாக பார்த்துக்கிட்டே வந்தார். கடைசியில் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டார். கொடுத்தவர் கேட்டார், சாமி புஸ்தகம் கொடுத்தவங்க படிச்சிக்கலாம்? ஆமாம் படித்து முடிச்சுட்டேன்பா. என்ன படித்து முடிச்சிங்க? ஒரு 1/2 hour கூட கிடையாது, அப்படியே ஒவ்வொரு பேஜாக திருப்பினீங்க. என்ன ரீட் பண்ணீங்க நீங்கள்? அப்பா ரீட் பண்ணிட்டேன்பா, படிச்சுட்டேன். அப்படியா? இங்கே கொண்டாங்க புஸ்தகத்தை அப்படின்னு எடுத்து திடீர்னு ஒரு புஸ்தகத்தை திறந்து அதில் 658வது பதிகத்தை அந்த பக்கத்தை எடுத்து எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். கடன்னு சொன்னார். யார்? சுவாமி விவேகானந்தர். 1500 பேஜ் இருக்கிற புஸ்தகத்தில் அவர் ஃபுல்லாக படிக்கலை, அப்படியே ஒவ்வொரு பேஜாக பார்த்துக்கிட்டு தான் வந்தார். ரீட் பண்ணலை, மனப்பாடம் பண்ணலை, மெமரி பண்ணலை. ஆனால் சோதிக்கிற பொழுது அந்த புஸ்தகத்தை எடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரா, இந்த பேஜில் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது அதை ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் சொன்னாராம் சுவாமி விவேகானந்தர். உடனே கேட்டாங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது தனி சக்தி ஏதாவது இருக்கா, அபூர்வம் இருக்கா, மேஜிக் இருக்கா, இல்லை மிஸ்பரிசம் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது மாயாஜால வித்தை இருக்கான்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மனதை ஒருநிலைப்படுத்தினேன், அதனால் வந்த விளைவு. மனசை ஒருநிலைப்படுத்து. இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரே வழி சிவாலயம் தான். சிவாலயத்துக்கு போனால் மனசை ஒருநிலைப்படுத்தா? பண்ணல, அப்பயே சொன்னேன். அப்போ வேற எங்கேயா மனசை ஒருநிலைப்படுத்தும்? இப்போ மனசை அலைப்பாயுதுனால தான், அதனால தான் அலைப்பாயுதே கண்ணான்னா. என் மனம் எங்க அலைப்பாயணும்? ஆண்டவன்ட்ட அலைப்பாயணும். ரமணர் சொன்னாரு, அதுவுமே தேவையில்லைடாங்கிறார். கடவுளே ஒரு காலத்தில் தேவையில்லைங்கிறார். என்னையா அப்படி சொல்றீங்க? நீ தியானம் பண்ணும்போது கடவுளை தியானம் பண்ணு, அந்த தியானத்தினுடைய முதிர்வு ஏற்படும் போது அந்த கடவுளே உனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருங்கிறார். எப்படி ஒரு விறகு எரிக்கும் போது ஒரு சின்ன குச்சியில் வச்சு விறகு எரிப்பாங்க, அந்த விறகு கொளுத்துன உடனே அந்த தீக்குச்சியும் அதுக்குள்ளேயே போட்டுருவான். அந்த மாதிரி இந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு கடவுள் தேவை.
அது இயேசுநாதரா, அல்லாவா, புத்தரா, அதெல்லாம் தேவை கிடையாது. யாரோ ஒருத்தர் நினைச்சு தியானம் பண்ண, மனசை ஒருநிலைப்படுத்து. அந்த மனம் செம்மையான பிறகு, மனம் ஒருநிலையான பிறகு அதுவுமே தேவையில்லை என்று சொல்லுகிறார் நம்முடைய ரமண மகரிஷி. அவரை மாதிரி ஒரு பெரிய ஞானிகள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை.